சரிகமப நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரம். இந்த வாரம் யாரு 5வது ஃபைனலிஸ்ட்டா செலக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லா சரிகமப ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய அளவுல எழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 வாரங்கள் முடிஞ்சிருச்சு. சொல்லப்போனா 5 வாரம் முடிஞ்சிருச்சு. 4 பேர மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5வது நபர் யாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு. அதற்கு ஜட்ஜஸ் ஒரு சில ஹிண்ட்ஸும் போன வாரம் குடுத்திருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சி எக்ஸாக்ட்டா இன்னும் ஒரு 3 to 4 வீக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5வது ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் பண்றதுக்கான வாரம். இந்த வாரம் கண்டிப்பா யாரோ ஒருத்தர செலக்ட் பண்ணி தான் ஆகணும். பேலன்ஸ் இருக்க நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இனியா, பவித்ரா இவங்க மட்டும் இல்லாம பிரதீபா, அறிவழகன், ஹரிஷ் இவங்கலாம் இருக்காங்க. அபிஷேக் இருக்காங்க. ஸோ இவங்கள்ல யார் அந்த ஒருத்தர் அப்படிங்கிற கேள்வி தான் மிகப்பெரிய அளவுல இருக்கு. சரிகமப நிகழ்ச்சியை பொறுத்தமட்டிலும் குறிப்பா இந்த சீசன்ல இவங்க இன்னைக்கு இப்படி பாடுவாங்க அப்படின்னு கணிக்கவே முடியாது. ஏன்னா இதற்கு முன்னாடி அறிவழகன் சூப்பரா பாடி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினாரு. பவித்ரா கூட ஹரிஷ் போட்டி போட்டு அவருமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க. இனியா, பவித்ரா கண்டிப்பா போன வாரம் டஃப் கொடுத்து உள்ள நுழைஞ்சிருவாங்கன்னு நினைச்சோம். பட் அவங்களும் லாஸ்ட் வீக் நம்மளை ஏமாத்திருந்தாங்க. சிவானி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாரையுமே கணிக்க முடியாத ஒரு 5 போட்டியாளர்கள் தான் இந்த வாரம் இருக்காங்க. லக்கு இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு யார் ரொம்ப சூப்பரா பாடுறாங்களோ அவங்க உள்ள போயிடுவாங்க. ஆனா அதை தாண்டி இது நாள் வரைக்கும் ஜட்ஜஸ் போட்ட மார்க்கு இது மட்டும் இல்லாம மக்களோட ஓட்டுக்களின் அடிப்படையில் பார்க்கும்போது பவித்ராவிற்கு அதிக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் கட்டாயம் தெரியுது. மேலும் கடந்த வாரம் பவித்ரா பாடும்போதே ஸ்ரீனி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த வாரம் உனக்கு அந்த சேர் இல்ல. ஆனா கண்டிப்பா அடுத்த வாரம் உனக்கு அந்த சேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லியிருந்தது நீ இந்த வாரம் அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அடுத்த வாரம் கொடுப்ப அப்படிங்கிறத மீன் பண்ணி சொல்லியிருந்தாரு. இருந்தாலுமே வார வாரம் ஸ்ரீனி அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை மறக்காம பவித்ரா கிட்ட சொல்றாரு. ஒருவேளை பவித்ரா தான் அந்த ஒரு 5வது ஃபைனலிஸ்டோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மிகப்பெரிய அளவுல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பவித்ரா வருவாங்கன்னு தோணுது. நீங்க யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சி அவர்கள் ரீசெண்டா அவரோட இனிஷியலை ஏன் பின்னாடி போட்ட அப்படிங்கிறதுக்கான ஒரு சில விளக்கத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, முறைமாமன் அப்படிங்கிற படத்துல நான் எப்போதுமே என்னோட இனிஷியலை முன்னாடி போட மாட்டேன், பின்னாடி தான் போடுவேன். அந்த ஒரு காரணத்தினால நான் சுந்தர்சி அப்படின்னு போட்டுட்டு இருந்ததை பார்த்து என்னோட அசிஸ்டன்ஸ் டைட்டில் கார்ட்லையும் சுந்தர்சி அப்படின்னு போட்டாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பயங்கர ஷாக், யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அடுத்த படத்துல சி சுந்தர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஆனா அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் ஆகி இருந்துச்சு. எனக்கு என்னமோ பேர் மாத்தினால தான் படம் ஃப்ளாப் ஆயிருச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த ஒரு காரணத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ண அடுத்த படத்துல அதே மாதிரி சுந்தர்சி அப்படின்னு போட்டேன். மிகப்பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. அப்பையிலேருந்து தான் என்னோட படங்கள்ல நான் சுந்தர்சி அப்படின்னு பேர் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போகுது. இந்த ஒரு இன்டர்வியூலே அடுத்து நீங்க சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ண போறீங்க, அது எப்படி இருக்கும்னு கேட்ட கேள்விக்கு கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்களுக்கு விடை தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அடுத்த வருஷம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சூப்பர் ஸ்டாரோட படம் எப்படி இருக்க போகுது இவங்களோட காம்பினேஷன்ல அப்படிங்கிறத.